சார் பாப்பா சகலகலா சண்முகம். சார் இப்படி கூப்பிடுறீங்க? கூச்சமா இருக்கு. சொல்லிதானே ஆகணும். நீ சகலகலா எடுக்க போய் தான் நான் நிறைய கல்லா கட்டினேன். சரிங்க சார். அது எப்படி மறக்க முடியும்? அட இருக்கட்டும் முதலாளி. அப்பா 2 பேருக்கும் டீ எடுத்துனோம். சரிங்க சார். அப்புறம் டைரக்டர் தம்பி, நம்ம சீரியல் டிஆர்பிலாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அப்போ சிம்பிள், ஹீரோயினை கடத்திடுவோம். ஆல்ரெடி 4 தடவை கடத்திட்டோம். திரும்பவுமா? இல்லைன்னா எப்படி பண்ணுவோமே, மெமரி லாஸ் கொடுத்துருவோம். ஹீரோயின் ஆல்ரெடி 2 வாட்டி மெமரி லாஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா கோமால போட்டுருவோம். இந்த சீரியலுக்கு கோமா தான் சார் கம்பேக்கு. டிஆர்பி எகிரிடும். தம்பி, ஆடியன்ஸு முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம சீரியலில் தான் கேரக்டர்லாம் முட்டையாக வச்சுருக்கோமே, அதெல்லாம் பூ முட்டைங்க தான். ஆடியன்ஸ்லாம் பார்த்து எதுவும் வந்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அது ஓகே. நம்ம அடுத்த சீரியலில் ஹீரோயின் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? ஆஃப் சாரி, மாடு மேலே பாசம், குளத்துல துணி துவைக்கிறது, பேக்ரவுண்டில் ஃப்ளூட் மியூசிக்கு, இந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்டாக ஆரம்பிச்சிடலாம் சார். கரெக்டு. அப்புறம் 20 எபிசோட் தான். அதுக்கப்புறம் ஹீரோயினை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். சிஇஓ ஆக்கி கம்பெனியில் உட்கார வச்சிடலாம். இப்பா சிட்டியில் வந்துட்டா இந்த மாதிரி சிஇஓலாம் ஆனால் டிகிரிலாம் தேவையில்லை, நல்லா படிச்சிருக்கணுமே. டிகிரிலாம் தேவையில்லை சார். அந்த அளவுக்குலாம் நம்ம ஆடியன்ஸ் யோசிக்க மாட்டாங்க. அதான் கிராமத்தில் மாடிக்கிட்ட பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாக மாற்றிடுவோம். சரி, என்னமோ சொல்கிற, இதை வச்சு நீ எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கோ. சீரியலுக்கு எது முக்கியம் தெரியுமா சார்? எது? ஸ்டோரியா? இல்லை, ஷாக் ரியாக்ஷன் தான். என்னது? அப்படியா? என்ன சொல்கிறீங்க? இது மாதிரி 3 டைலாக் வச்சு ஓட்டிடலாம். தம்பி, அதை தான் ஆல்ரெடி எல்லா கேரக்டரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. வேற என்ன, ரிப்பீட்டு தான். மறுபடியுமா? அண்ணன், தம்பி, அப்பா, சித்தி, சித்தப்பா, பால்காரன், ஆட்டோ டிரைவரு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு டைலாக் கொடுத்து, இது ஜூமா? மினிமம் 14 ஜூம் சார். ஆடியன்ஸே வெறுத்து போகிற அளவுக்கு நம்ம ஜூம் வச்சு வெறுப்பேற்றி விட்ருவோம். ஆமாம் தம்பி, ஆடியன்ஸ்லாம் கேட்குறாங்களே, இந்த ஃபோன் யூஸ் பண்ணால் சீரியலில் பாதி பிரச்சனை தீர்றோனாங்களே, ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம்? ஃபோனா சார்? அதெல்லாம் சீரியலுக்கு டேஞ்சர் சார். அதெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது, ரொம்ப அலர்ச்சி. அப்போ என்னதான் வழி? இம்பார்ட்டன்ட் சீன் வரும்போது நம்ம ஹீரோயினோட ஃபோனு சார்ஜ் 1%ல போயிடும். சில நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் கூட ஆகிடும். அதெல்லாம் ஆடியன்ஸ் கண்டுக்க மாட்டாங்க. இல்லைனா அவங்ககிட்ட ஃபோன் இருக்கிறதே ஆடியன்ஸ் மறக்கிற அளவுக்கு டென்ஷனை கொடுத்து மறக்கடிச்சிருவோம். சரி, இந்த வாட்ஸ்அப்லாம் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப்பா சார்? சீரியல் யூனிவர்ஸ்க்கு வாட்ஸ்அப்லாம் அலர்ஜி சார். சீரியல் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆப் தான் இருக்கும் சார். சார் அட இருப்பா, பேசிகிட்டு இருக்கோம்ல. சரி தம்பி, இந்த வில்லன் 200 எபிசோடா கொலைகள்லாம் பண்ணிட்டு இந்த சீரியலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கானே, போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்பாங்கல்ல. போலீஸா சார்? அவங்க டீ குடிச்சிட்டு சந்தேகத்தோடவே சீரியல் ஃபுல்லாக தேடி நிற்பாங்க. இப்படியே சந்தேகத்திலே தேடிட்டு இருப்பாங்களே, அப்போ எவிடன்ஸ்லாம்? எவிடன்ஸா சார்? எவிடன்ஸ்லாம் லாஸ்ட் எபிசோடுக்கும் கிடைக்காது, விளங்கிடும். அப்போ கிளைமேக்ஸா? வழக்கம் போல் ஹீரோயின் தான் சார். எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கோர்ட்டுக்கு, எல்லா இடத்துக்கும் போய் ஹீரோயின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. வேறு யாருக்கும் இதில் எந்த வேலையும் கிடையாது. ஹீரோயின் தான் முழு கதையும் சொல்லுவாப்ல. இன்ஸ்பெக்டருக்கான டைலாக்கு, நாங்கள் இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதோட அவங்கள அனுப்பிச்சி விட்டுருணும். ஆமாண்டா தமிழ்நாடு மக்கள். சீரியலில் யாராவது ஹாப்பியாக இருந்தால் ஒன்றும் பண்ண வேணாம், அப்போ கிட்னாப் பண்ணிவிடுவோமா? கரெக்டு. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் சீன்லாம்? ஹாஸ்பிட்டல் சீனு மஸ்ட்டு சார். ஹாஸ்பிட்டல் பெட்டு, ஆக்சிஜன் மாஸ்க்கு எல்லாமே இருக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் வரும்போது டாக்டர்கள் முக்கியமாக தேவை. நல்ல கேரக்டராக பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அதுவும் டைலாக்லாம் ரொம்பவே நல்லா இருக்கணும். கண்டிப்பாக சார். டாக்டரோட டைலாக் என்ன, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார். சரி தம்பி, நம்ம சீரியலில் ஹீரோயின்லாம் ஏன் ஹஸ்பண்டை சாருன்னு கூப்பிட்ற மாதிரியே வைக்கிறீங்க சார்? ரெஸ்பெக்ட், எமோஷ்னலு, கல்ச்சரு, டிஆர்பி இதான் சார் இப்போ ட்ரெண்டா? அப்போ சுற்றி சுற்றி எல்லா சீரியலும் ஒரே கான்செப்ட் தான் போல இருக்கு. பார்த்துப்பா, ஆடியன்ஸ் எந்த சீரியல் பார்த்தான்னு மறந்துட போகிறாங்க. சரிப்பா, நம்ம சீரியலில் ஏன் அந்த கல்யாண எபிசோடுன்னு சொல்லிட்டு 6-7 மாசமா ஜவு மாதிரி இழுத்து நிற்கிறீங்க? வேணும் சார், வேணும். அதை வச்சு தான் சார் இங்கே பல சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்கிற? அப்போ கதை அது இல்லைன்னா சார் இங்கே கல்யாண எபிசோடு வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் கதையெல்லாம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி, உண்மையாக ஒன்று கேட்குறேன், நம்ம சீரியல் லாஜிக்லாம் ஆடியன்ஸ்க்கு புரியுதா? அதெல்லாம் புரியாது சார். அப்போ எப்படி ஓடுது சீரியல்லாம்? இருக்கிற 4-5 சீரியல்லையும் நம்ம கதை மாதிரி தான் எல்லாம் கதையும். எதை பார்க்குறோம், எதை விட்டோம்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். இருக்கிற கேரக்டர் நேம் கூட பூரா மறந்து போயிடுவாங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இதையே வந்து அர்ச்சமாகவே அரைச்சி நிற்போம். மொத்தத்தில் எல்லா வீட்லேயும் சீரியல் பார்க்குறது நம்ம கதைக்காகலாம் இல்லை. வீட்டில் இருக்க அம்மாங்களாம் ரிமோட்டை கொடுக்காம மறைச்சி வச்சிடுறாங்க. என்னப்பா, நம்ம டிஸ்கஷன்லாம் எப்படி காரசாரமாக போச்சா? ஆறி போச்சுங்கய்யா. அது இல்லை, டீயா ஹாரி போச்சு சொன்னேன், வேறு எடுத்துன்னு வரேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் சீரியல் பார்க்குற ஞாபகம் வருதா? கமெண்ட்டில் அந்த சீரியல் நேமை டைப் பண்ணுங்க. பி கேர்ஃபுல். பார்த்து உங்கள் அம்மா பார்த்துட்டா அடுத்த எபிசோடு வில்லன் நீங்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.